அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் இயல் 5க்கான மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு இயலுக்கான மாதிரி தேர்வு பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு 4 இயலுக்கான மாதிரி தேர்வு பார்த்துருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது இயல் 5க்கான மாதிரி தேர்வு. ஸோ இதற்கான ஃபஸ்ட்டு கேள்வி, தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் யார்? தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சுந்தரர். ஆப்ஷன் பி சுந்தரர். அடுத்து கொஷின் நம்பர் 2, சுந்தரர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சுந்தரர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நம்பியாரூரர். ஆப்ஷன் பி நம்பியாரூரர். அடுத்து கொஷின் நம்பர் 3, சுந்தரரின் தேவார பாடல்கள் எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளன? சுந்தரரின் தேவார பாடல்கள் எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 7. ஆப்ஷன் சி 7ஆம் திருமுறை. அடுத்து கொஷின் நம்பர் 4, தேவாரத்தை தொகுத்தவர் யார்? தேவாரத்தை தொகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நம்பியாண்டார் நம்பி. ஆப்ஷன் பி நம்பியாண்டார் நம்பி. அடுத்து கொஷின் நம்பர் 5, தேவாரம் பாடிய மூவர் யார்? தேவாரம் பாடிய மூவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். அடுத்து கொஷின் நம்பர் 6, பண் என்பதன் பொருள் என்ன? பண் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இசை. ஆப்ஷன் பி இசை. அடுத்து கொஷின் நம்பர் 7, கனகசுனை என்பதன் பொருள் என்ன? கனகசுனை என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பொன் வண்ண நீர்நிலை. பொன் வண்ண நீர்நிலை. அடுத்து கொஷின் நம்பர் 8, மத வேலங்கள் என்பதன் பொருள் என்ன? மத வேலங்கள் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மத யானைகள். ஆப்ஷன் பி மத யானைகள். அடுத்து கொஷின் நம்பர் 9, முரலும் என்பதன் பொருள் என்ன? முரலும் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முழங்கும். ஆப்ஷன் பி முழங்கும். அடுத்து கொஷின் நம்பர் 10, பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 10. ஆப்ஷன் சி 10. அடுத்து கொஷின் நம்பர் 11, கலித்தொகை எத்தகைய நூல்? கலித்தொகை எத்தகைய நூல்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 8 தொகை நூல். ஆப்ஷன் பி 8 தொகை நூல். அடுத்து கொஷின் நம்பர் 12, கலித்தொகை எந்த பாவகையால் ஆனது? கலித்தொகை எந்த பாவகையால் ஆனது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கலிப்பா. ஆப்ஷன் சி கலிப்பா. அடுத்து கொஷின் நம்பர் 13, கலித்தொகையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? கலித்தொகையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 150. ஆப்ஷன் பி 150. அடுத்த கொஷின் நம்பர் 14, கலித்தொகையை தொகுத்தவர் யார்? கலித்தொகையை தொகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நல்லந்தோவனார். ஆப்ஷன் ஏ நல்லந்தோவனார். அடுத்த கொஷின் நம்பர் 15, நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் யார்? நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நல்லந்தோவனார். ஆப்ஷன் பி நல்லந்தோவனார். அடுத்த கொஷின் நம்பர் 16, ஆற்றுதல் என்பது என்ன? ஆற்றுதல் என்பது என்ன?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அளந்தவர்க்கு உதவுதல். அளந்தவர்க்கு உதவுதல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. போற்றுதல் என்பது என்ன? போற்றுதல் என்பது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ புணர்ந்தாரை பிரியாமை. புணர்ந்தாரை பிரியாமை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. அன்பு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? அன்பு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தன் கிளை செரா அமை. தன் கிளை செரா அமை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 19. அறிவு என்பது என்ன? அறிவு என்பது என்ன? இதற்கான சரியான விடை பேதையர் சொல் நோன்றல். பேதையார் சொல் நோன்றல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. நிறை என்பது என்ன? நிறை என்பது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மறை பிறர் அறியாமை. மறை பிறர் அறியாமை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. உலகின் பழமையான கைவினை கலைகளுள் ஒன்று எது? உலகின் மிக பழமையான கைவினை கலைகளுள் ஒன்று எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மண்பாண்ட கலை. ஆப்ஷன் பி மண்பாண்ட கலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. ஆதிச்சநல்லூரில் எவை கிடைத்துள்ளன? ஆதிச்சநல்லூரில் எவை கிடைத்துள்ளன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முதுமக்கள் தாளிகள். முதுமக்கள் தாளிகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. கீழடியில் ஏராளமாக கிடைத்தவை எவை? கீழடியில் ஏராளமாக கிடைத்தவை எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சுடுமண் பொருட்கள். ஆப்ஷன் ஏ சுடுமண் பொருட்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. பானை செய்யும் சக்கரத்தை என்ன என்பர்? பானை செய்யும் சக்கரத்தை என்ன என்பர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருவை. ஆப்ஷன் ஏ திருவை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. பானை செய்தலை மரபியல் எவ்வாறு அழைப்பர்? பானை செய்தலை மரபியல் எவ்வாறு அழைப்பர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பானை வனைதல். ஆப்ஷன் பி பானை வனைதல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 26. சுடுமண் சிற்பங்களை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர்? சுடுமண் சிற்பங்களை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி டெர்ரகோட்டா. ஆப்ஷன் பி டெர்ரகோட்டா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. மூங்கிலால் செய்யப்படாத பொருள் எது? மூங்கிலால் செய்யப்படாத பொருள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குத்துவிளக்கு. ஆப்ஷன் பி குத்துவிளக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்தவை எவை? பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்தவை எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பனை ஓலைகள். ஆப்ஷன் பி பனை ஓலைகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பனை. ஆப்ஷன் சி பனை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 30. பிரம்பை வளைப்பதற்கு முதலில் என்ன செய்கின்றனர்? பிரம்பை வளைப்பதற்கு முதலில் என்ன செய்கின்றனர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நெருப்பில் காட்டி சூடுபடுத்துகின்றனர். நெருப்பில் காட்டி சூடுபடுத்துகின்றனர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 31. இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 4. ஆப்ஷன் சி 4.
அடுத்து கொஷின் நம்பர் 32. கீழ்கண்டவற்றில் தோல் கருவி எது? கீழ்கண்டவற்றில் தோல் கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முழவு. ஆப்ஷன் பி முழவு. அடுத்து கொஷின் நம்பர் 23. கீழ்கண்டவற்றில் நரம்பு கருவி எது? கீழ்கண்டவற்றில் நரம்பு கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வீணை. ஆப்ஷன் ஏ வீணை. அடுத்து கொஷின் நம்பர் 34. கீழ்கண்டவற்றில் காற்று கருவி எது? கீழ்கண்டவற்றுள் காற்று கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குழல். ஆப்ஷன் சி குழல். அடுத்து கொஷின் நம்பர் 35. கீழ்கண்டவற்றில் கஞ்சங்கருவி எது? கஞ்சக்கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சாளரா. ஆப்ஷன் ஏ சாளரா. அடுத்து கொஷின் நம்பர் 36. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாணர். ஆப்ஷன் ஏ பாணர். அடுத்து கொஷின் நம்பர் 37. உடுக்கையின் உடல் எதனால் ஆனது? உடுக்கையின் உடல் எதனால் ஆனது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பித்தளை. ஆப்ஷன் பி பித்தளை. அடுத்து கொஷின் நம்பர் 38. பெரிய உடுக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெரிய உடுக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தவண்டை. ஆப்ஷன் பி தவண்டை. அடுத்து கொஷின் நம்பர் 39. சிறிய உடுக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறிய உடுக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குடுகுடுப்பை. ஆப்ஷன் ஏ குடுகுடுப்பை. அடுத்து கொஷின் நம்பர் 40. குடமுலா எத்தனை முகங்களை கொண்டது? குடமுலா எத்தனை முகங்களை கொண்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 5. ஆப்ஷன் சி 5. அடுத்து கொஷின் நம்பர் 41. குடமுலா வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடமுலா வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பஞ்சமகா சப்தம். பஞ்சமகா சப்தம். அடுத்து 42வது கொஷின். குழல் எத்தனை சுரங்களை உருவாக்கும்? குழல் எத்தனை சுரங்களை உருவாக்கும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 7. ஆப்ஷன் சி 7. அடுத்து கொஷின் நம்பர் 43. குழல் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குழல் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வேய்ங்குழல். ஆப்ஷன் ஏ வேய்ங்குழல். அடுத்து கொஷின் நம்பர் 44. சங்கு எத்தனை வகையான கருவி? சங்கு எந்த வகையான கருவி? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காற்றுக்கருவி. ஆப்ஷன் சி காற்றுக்கருவி. அடுத்து கொஷின் நம்பர் 45. வலமாக சுழிந்திருக்கும் சங்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வலமாக சுழிந்திருக்கும் சங்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வலம்புரி சங்கு. ஆப்ஷன் பி வலம்புரி சங்கு. அடுத்து கொஷின் நம்பர் 46. சாளரா வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாளரா வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜால்ரா. ஆப்ஷன் ஏ ஜால்ரா. அடுத்து கொஷின் நம்பர் 47. சேக்கண்டி எதனால் அடித்து ஒலி எழுப்பப்படுகிறது? சேக்கண்டி எதனால் அடித்து ஒலி எழுப்பப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குச்சி அல்லது இரும்பு துண்டால். குச்சி அல்லது இரும்பு துண்டால். அடுத்து கொஷின் நம்பர் 48. பறை தற்போது எந்த பெயரில் வழங்கப்படுகிறது? பறை தற்போது எந்த பெயரில் வழங்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் ஏ தப்பு.
அடுத்து கொஷின் நம்பர் 49. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 6. ஆப்ஷன் சி 6. அடுத்து கொஷின் நம்பர் 50. திருக்குறள் படித்தால் என்பது எந்த தொகை? திருக்குறள் படித்தால் என்பது எந்த தொகை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வேற்றுமை தொகை. ஆப்ஷன் சி வேற்றுமை தொகை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.